12ஆம் அதிகாரம். இந்த நாளில் தெரிந்து கொள்வதை குறித்து பேசுகிறேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய காரியம் இதில் இருக்குது. ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு சத்தியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில். இது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டிசிஷன்ஸ் மேக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எதை தெரிந்து கொள்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்பதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பரிசத்திலே என்ன பண்ணுகிறாரு? வீற்றிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலபரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் சிலுவையை சுமக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையை சுமக்கிறது சாதாரணமானது அல்ல. அது மிகவும் கொடூரமானது, மிகவும் பாரமானது. அதற்கென்று அவர் பாரப்பட்டு இரத்த கண்ணீர் விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். இரவெல்லாம் அவருக்குள்ள பெரிய ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, பலவித அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து தான் தேவனுடைய குமாரன் என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் சிலுவையில் அவரை இகழ்ந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், அவரை கோலினால் அடித்தார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள், அவரை விலாவினாலே குத்தினார்கள், அவரை ஏச்சியும் பேச்சையும் பண்ணி காரி துப்பி, உன்னையே ரட்சிக்க திராணியற்றவன், எப்படி நீர் எங்களை ரட்சிப்ப? நீ உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ளனா சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை கொஞ்சம் நெஞ்சமில்ல அவ்வளவாய் அவமானப்படுத்தினார்கள். சொல்லுங்க, அவ்வளவாய் அவமானப்படுத்தினாங்க. நிந்தைக்குள்ளாய் போனார், பாடுகளுக்குள்ளாய் போனார், துக்கத்துக்குள்ளாய் போனார், அவமானத்துக்குள்ளாய் போனார், கஷ்டத்துக்குள்ளாய் போனார். இவ்வளவு யாருக்காக போனாரு? நமக்காக போனார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படி இந்த சிலுவையை சூஸ் பண்ண ஏன் காரணம்? எதற்காக இந்த சிலுவையை தெரிந்து கொண்டாரு? தேவன் தெரிந்து கொண்டதையும் தானும் எதனால தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த சிலுவை அல்லாமல் மக்களுக்கு ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க, சிலுவை அல்லாமல் மக்களுக்கு ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, விடுதலை இல்லை, பரலோக வாழ்வு இல்லை, தேவனோடு சேர முடியாது. சிலுவை மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். சிலுவை இல்லாமல் என்ன பண்ண முடியாது? மனிதனிடத்தில் தேவன் கடந்து வரவே முடியாது. ஆகவே இந்த சிலுவை அவர் என்ன பண்ண வேண்டும்? கடந்து போக வேண்டும். இந்த சிலுவை ஒரு அவமான சின்னம். வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் சாபத்தின் சின்னமாய் அதில் எழுந்தார். அவர் சிலுவையில் அவர் ஐஸ்வர்யராய் இருந்து நமக்காக தரித்திரரானார் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. சிலுவையிலே அவர் என்ன பண்றாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று சொல்லி என்ன பண்றாரு? கதறி அழ வேண்டியதா இருந்தது. இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய நிந்தை, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தும் அவர் என்ன பண்றாரு? சிலுவையை என்ன பண்றாரு? சூஸ் பண்றார். அதை சூஸ் பண்ண சொல்ல அவர் அவமானத்தை பார்க்கல, மாறாக என்ன பண்ணாரு? சிலுவைக்கு பின்னால் வரப்போகிற சந்தோஷத்தை பார்த்தார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலுவைக்கு பின்னால் வரப்போகிற சந்தோஷத்தை பார்த்தார்.
சிலுவைக்கு பின்னால் வரப்போறிய சிங்காசனத்தை பார்த்தார். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாம், எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாம் இயேசுவின் நாமம். வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் முழங்கால்கள் முடங்குற நாவுகள் அறிக்கை செய்கிற பெரிய நாமத்தை தரப்போகிறாரு. எல்லா அதிகாரத்தையும் எனக்கு தரப்போறாரு. என்றென்று ராஜாவா வீற்றிருக்க போறாரு. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க போகிறாரு. ஆகவே இயேசு சிலுவையை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? அது சூஸ் பண்றது மட்டும், சிலுவையினால தான் சிங்காசனத்துக்கு போக முடியும். சிலுவை இல்லாமல் சிங்காசனத்துக்கு போகவே முடியாது. ஆகவே சிங்காசனத்துக்கு போவதற்கு இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் அவமானப்படுறதையும் அவர் எண்ணாமல், மாறாக பின்னாடி வரப்போற சிங்காசனத்துக்காக, பின்னாடி வரப்போற ரட்சிப்புக்காக, பின்னாடி வரப்போற ஆசீர்வாதத்துக்காக அவர் என்ன பண்ணாருங்க? சிலுவையை சகித்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவமானத்தை சகித்தாரு. அதை எப்படி சகித்தாருன்னா சந்தோஷமாய் சகித்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் சந்தோஷமா என்னாரு? இந்த கஷ்டம் இன்னைக்கு இருக்குது, ஆனா இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி என் வாழ்க்கையில பெரிய மகிமை வரப்போகுது, பெரிய சிங்காசனம் வரப்போகுது, பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆகவே நான் சிலுவையை சகிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை பெருசா பார்க்காம, இந்த உபத்திரத்தை பெருசா பார்க்காம, நான் சந்தோஷத்தை வரப்போகிற சந்தோஷத்தை பெருசா பார்ப்பேன் என்று சொல்லி தான் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனை தான் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் பின்னாடி உனக்கு நித்திய கன மகிமை என்ன பண்ண போது வரப்போகுது. அதனால உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் உபத்திரங்களை கடந்து செல்லலாம், துன்பங்களை கடந்து செல்லலாம். துன்பங்களையும் உபத்திரங்களையும் கடந்து செல்லும் போது துன்பங்களையும் உபத்திரங்களையும் நீங்க பார்க்காம, இந்த உபத்திரமும் துன்பமும் சீக்கிரம் என் வாழ்க்கையில கடந்து போகும், நான் தேவனுக்கு காத்திருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுவேன்? உயர எழும்புவே என்று சொல்லி என்ன பண்ணோம்? அதை தான் பார்க்கணும். அதாவது அதி சீக்கிரத்தில் நீங்கி இந்த லேசான உபத்திரமா. ஆமென். உபத்திரத்தை பார்க்காதீங்க, நித்திய கன மகிமை உங்களுக்கு வரப்போகுது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்வது, தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வது, இன்னைக்கு எதையாவது வாழ்வதற்கு உங்களுக்கு பல சேலஞ்சுகள், சவால்கள் இருக்கும். அந்த சவால்கள் இருக்கும்போது, கஷ்டங்கள் இருக்கும்போது நீங்க எதை சூஸ் பண்ணனா, இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இதை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பின்னாடி உங்களுக்கு அதிக கன மகிமை உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை நிமித்தமா சபையை விட்டுறேன், இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வேதம் வாசிக்கிறதை விட்டுறேன், சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமாக நான் என்ன பண்றேன்? ஜபத்தை விட்டுறேன், தேவனுடைய காரியங்களை விட்டுறேன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா, இந்த பிரச்சனை நிமித்தமா விட்டுட்டோம்னா, பின்னாடி இருக்கிற அந்த மகிமை, பின்னாடி இருக்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடுவோம். அதனால நான் சொல்றேன் பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதா, நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, பின்னால கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார் என்று சொல்லி இந்த பிரச்சனையை பெருசா பார்க்காம, சந்தோஷத்தை சிலுவையில பார்க்காம, அவர் சிங்காசனத்தை பார்த்தது போல, ஹல்லேலூயா, உபத்திரத்தை பார்க்காம மகிமையை பார்த்தது போல நீங்க என்ன பண்ண? கடந்து செல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பெரிய பிரச்சனை அப்படிதான். அன்னைக்கு பாருங்க, நாங்க இங்க அற்பமான லெவல்ல தான் இந்த ஊழியத்தை துவக்கணும். 2001 ஆரம்பமும் அற்பமாக இருக்கும். ஒரு குடிசை, 2 சைடு வாசல் இருக்கும், 2 சைடு ஒரு கதவு கூட இருக்காது, 4 அடி செவுரு, ஷீட்டு இது போட்டிருக்கோம் குடிசை. 3 ட்ரிப்பு குடிசையாக மாற்றணும். 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வானமெல்லாம் தெரியும், மழை பெய்யும். சாமுவேல், வில்சன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு சைடு தொடச்சினே இருப்பாங்க. சில காலங்களில் மழை பெய்கிற நேரத்தில் மேலே சபை கூட என்ன பண்ண முடியாது? நடத்தவே முடியாது. நாய்கள் மேலே போய் உக்காந்துக்கும், கதவு கூட இருக்காது. 7 வருஷம் கொட்டால பண்ணோம். அந்த கொட்டால இருக்கும் போதும் இங்கே இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, நல்ல மக்கள், ஐயோ இது கொட்டா இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இதுவாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க? வந்தாங்க அன்னைக்கு கோயிலுக்கு.
வசனத்தை கேட்க வந்தாங்க பாருங்க. இன்னைக்கு நாங்கள் கர்த்தர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அப்படி வந்தவங்க ஒவ்வொருங்க அடிக்கடி சொல்லுவேன் நான். நீங்கள் அன்னைக்கு சின்ன வயசில் இந்த கொட்டாவியும் இந்த ஆலயத்தையும் அற்பமாக பண்ணாத வந்தீங்களே, உங்களுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் தோல்டி போனுவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் சபையா ஒரு பாஸ்டரா நான் என்ன செய்யணுமோ அது கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஏன்? அல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்க சொல்ல, இதுவாக இருக்க சொல்ல, அந்த சபையை தெரிந்து கொண்டாங்க, அந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டாங்க, அதில் ஒத்துழைச்சாங்க பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை என்ன பண்ணிக்கிறார், அவங்களுக்கு வச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை தான் வந்து சொல்றான் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் இதையே எடுத்து பாருங்க. இங்கே கொஞ்சம் கவனிங்க. தெரிந்து கொள்ளுதலை குறித்து நான் பேசுறேன். எதை தெரிந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கு நாம பிரச்சனை நிமித்தமா தவறானதை தெரிந்து கொண்டா பின்னாடி பெரிய மகிமை வருவதை நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுடுவோம். வாசிங்க. இருபத்தி 4வது வசனம், எபிரேயர், வாசிங்க. விசுவாசத்தினாலே 24ங்க. படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பார்வனுடைய குமாரன் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த மோசே எகிப்திலே வளர்ந்தான், சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான். இவன் எபிரேயன், ஆனா பார்வோனின் வீட்டிலே வளருகிறான். எல்லா செல்வ செழிப்பும் எல்லா கலைகளும் கற்று அந்த பார்வோன் வீட்டிலே அவன் என்ன பண்ணலாம், இருந்திருக்கலாம். ஆனா மோசே அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து இந்த ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கும்படியாக என்ன பண்ணா, தெரிந்து கொண்டான். ஆமென். சில நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். சூசிங், எதை சூஸ் பண்றோம்? தேவனுடைய காரியங்கள் நிமித்தமாக நான் எதை சூஸ் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். தன் ஜனங்களோடு கூட சகோதரர்களுக்காக, சகோதரர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, நான் அரண்மனை வாழ்க்கை இருக்கிறத காட்டிலும் என் சகோதர சகோதரிகள் அடிமை போல கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நான் துன்பத்தை தெரிஞ்சு கொள்றேன் என்று சொல்லி என்ன பண்றான், அவன் துன்பத்தை என்ன பண்றான், தெரிந்து கொள்றான் பாருங்க. அப்ப பாருங்க, அவன் என்ன எதனால தெரிஞ்சு கொள்றானா, இனி வரன் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களையே காட்டிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தை நிமித்தம் என்ன பண்ண, அதிக பாக்கியம் பண்ண. அவன் பாருங்க, அவன் தெரிஞ்சான், இன்னைக்கு நான் இந்த துன்பத்தை தெரிஞ்சு கொள்றேன், ஆனா ஒரு நாள் நான் ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு பெரிய கூட்டத்துக்கு தளபதியாக, ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிறவனாக மாறுவேன் என்று விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்றான், எகிப்தை விட்டு கடந்து அதரிசமானவரை பார்க்காதவரை பார்க்கிறது போல என்ன பண்றான், எகிப்தை விட்டு கடந்து போனான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் தெரிந்து கொள்றதுல என்ன தெரியுமா, எகிப்தை விட்டு போவது தான் தெரிந்து கொள்ளுதல். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதை தெரிஞ்சு கொள்ற, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசனை பண்ணோம் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஆமென். இதோட பெரிய சபைகள் இருக்குது, எல்லாம் அங்கே கூட்டத்தோடு கூட்டம் போகலாம், எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அந்த கொஞ்ச ஜனங்களோடு கூட, அல்லேலூயா, தாவீது அந்த கொஞ்ச ஜனங்களை என்ன பண்ணான், கொஞ்ச மக்களை என்ன பண்ணான், பயப்படாத சிறுமந்தையே அப்படின்னு சொன்னபடி அந்த சிறுமந்தைக்கு அவன் தலைவனாக இருந்தான். இந்த கொஞ்சமா இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே சில வந்துட்டு சில நிறைய நிறைய போய்க்கிறாங்கன்னா, அங்கே பெரிய சர்ச்சுங்க,
அங்கே 2000 பேர் வராங்க, 3000 பேர் வராங்க, அங்கே போகிறேங்க நாங்கள். அங்கே போங்க, சரி போங்க, கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு வசனத்தை கேட்டிங்களா, நன்றி. தப்பில்லை, போகிறது தப்பில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு எங்கே வச்சிருக்கிறார் ஒரு நோக்கத்தை, எங்கே வச்சிருக்கிறார் ஒரு திட்டத்தை, எங்கே வச்சிருக்கிற ஒரு தீர்மானத்தை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே கர்த்தருடைய சித்தம் இருக்குதா, திட்டம் இருக்குதா, தீர்மானம் இருக்குதா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசேயை போல நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இந்த காரியத்தை தெரிந்து கொள்ளும் போது எனக்கு எப்படி சிலுவையை தெரிந்து கொள்ற மாதிரி இயேசு சிலுவையை தெரிந்து கொண்டு சந்தோஷத்தோடு தெரிந்து கொண்டார் பாருங்க. அது எப்படி சிங்காசனத்துக்கு கொண்டு போச்சோ. மோசே அன்னைக்கு துன்பத்தை என்ன பண்றான், கிறிஸ்துவின் நிமித்தமா, இந்த ஜனத்தின் நிமித்தமாக இந்த ஜனங்களுக்கு நம்ம எதையாவது செஞ்சு இந்த ஜனங்களுடைய பிரச்சனையை போட்டு இந்த ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி, எனக்கு நல்லதுலாம் எங்களுக்கு கிடையாது, இந்த ஜனங்களுக்கு நல்லது வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்காக என்ன பண்றான், பரிந்து பேசினா பாரு, ஜனங்களுக்காக வாதாடினா பாருங்க. அதை வச்சு தான் கர்த்தர் அவனை பெரிய ஆளா மாத்தினார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் சரி, உலக காரியங்கள் ஆனாலும் சரி, எதை தெரிஞ்சுக்கொள்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு சஃபிஷியண்டா நமக்கு எது இதுவா இருக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு இல்லை, இங்க கர்த்தருக்காக நான் எதை செய்ய முடியும், கர்த்தருக்காக எப்படி வாழ முடியும், இவங்களுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம சிலுவையையும் அந்த தேவனுடைய காரியங்களுக்கு அடுத்த காரியங்களை எப்போ நம்ம தெரிந்து கொள்றோமோ, நான் சொல்றேன், அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதி சீக்கிரத்துல நீங்கும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சிலுவையை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, அதை சந்தோஷமாய் தெரிஞ்சு கொள்ளும் போது, பின்னாடி வரப்போற மகிமையை பார்த்து அதை தெரிஞ்சு கொள்ளும் போது, நிச்சயமா இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நீங்களும் அவர்களோடு கூட என்ன பண்ணுவீங்க, பலபரிசத்துல சிங்காசனத்துல என்ன பண்ணுவீங்க, அமருவீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல். நான் எங்க இருக்கணும் ஆண்டவரே, நான் எதை தெரிந்து கொள்ளணும், நான் என்ன செய்யணும், என்ன குறித்து உமது சித்தம் என்ன. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. நான் யோசனை பண்ணி இன்னைக்கு கூட சில நேரத்தில் நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், எப்படிடா அந்த சபையில் மக்கள் வந்தாங்க. நான் இங்கே கிளை சபையில் ஆரம்பிக்க சொன்னேன், இந்த கிளை சபையில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸு நான் ஆரம்பத்தில் 7 வருஷம் செஞ்சேன்னா அதில் கிடையாதுங்கன்னு. ஆரம்பத்தில் இங்கே சொல்ல ஒரு தடபடலாம் மீட்டிங் செஞ்சு அங்கே ஆரம்பித்தோங்க. ஆனால் அங்கே பண்ண சொல்ல, நான் ஆரம்பிக்க சொல்ல ஒரு பெரிய கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க அன்றைக்கி யாருமே கிடையாது. வில்சன் பிரதர் கூட அதுக்கப்புறம் தான் வந்தார். எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்கிற அந்த சந்தோஷராஜ் ஒரு 4 பேர். மீட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், உக்காரத்துக்கு ஒரு பாய் கூட கிடையாதுங்க. அப்போது என்ன சொந்தக்காரர்கிட்ட சொற்பமான காசை நான் கொடுத்து விட்டேன் அவர்கிட்ட. அவர் ஓடி போய் என்ன பண்ண, அப்போல்லாம் இங்கே பள்ளமாக இருக்கும், இங்கேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது, வெறும் இப்படி தான் போவோம் ரோடே. பானுநகர் ரோடெல்லாம் என்ன பண்ணோம், இப்படி தான் போவோம் பாருங்கள். 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே ஓடி போய் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிளாஸ்டிக் உரையை வாங்கி வந்தாங்க. முதல் நாங்கள் கூட்டம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல, இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்ல, சேர் இல்லைங்க, பாய் இல்லை, இந்த கவர் இருக்குது பாருங்க, பாலித்தீன் கவர். இந்த பாலித்தீன் கவரை விரித்து தான் அன்றைக்கி ஜனங்களை என்ன பண்ணோம், உட்கார வச்சோம். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எனக்கு ஆச்சரியமாகுது, ஐயோயோ இப்படியெல்லாம் தாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மகிமையை செஞ்சிருக்கிறார், இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால பாருங்க, இயேசுவை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். நம்ம எதை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆஸ் அ படிப்பாக இருக்கணும், ஆஸ் அ என்ன சொல்கிறது குடும்பமாக இருக்கணும், கணவன் மனைவி அந்த காரியங்களை தெரிஞ்சு கொள்வது, வேலை தெரிஞ்சு கொள்வது, சபையை தெரிஞ்சு கொள்வது, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு எது வசதி, உங்களுக்கு எது அப்படிலாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. மோசே அப்படி தெரிஞ்சு கொள்ள, இயேசுவும் அப்படி தெரிஞ்சுக்கொள்ள. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் எந்த இடத்துல இருக்கணும் மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேனா. ஹல்லேலூயா.
அதை நம்ம எப்போ தெரிஞ்சு கொள்ளுமோ, சின்ன கஷ்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் இதை தெரிஞ்சு கொண்டா வச்சுங்களேன், பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்யும் போது பின்னாடி மகிமையான நமக்கு என்ன பண்ணோம், மாற்றம் என்ன பண்ணோம் இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க, நம்ம முடிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5. வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. பாருங்க ஒரு நிமிஷம், நீங்க தெரிந்து கொள்வது நிமித்தமாக, தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுக்காக சில காரியங்களை தெரிந்து கொள்வது நிமித்தமாக சில நேரத்தில் உங்களை அசட்டை பண்ணலாம், உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். உடனே நம்ம என்ன போட்டுருவோம் எல்லாத்தையும். ஆனா வேதம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. நீங்க சில நேரத்தில் துன்பப்பட்டிருப்பீங்க, நீங்க செஞ்ச தப்பினால துன்பப்பட்டிருப்பீங்க, நீங்க செஞ்ச தவறுனால துன்பப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் நிமித்தம் இப்ப துன்பப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்காக துன்பப்பட்டிருக்கிறீங்களா? நீதி நிமித்தம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீதியா வாழ்வது நிமித்தமா, தேவனுக்காக வாழ்வது நிமித்தமாக உங்கள் நாமங்களை பொல்லாது என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. உங்க பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, எங்க அப்பா கூட சில நேரத்தில் இவங்க எல்லாம் பொய்க்காரனுங்கய்யா, இவங்க பேச்சை நம்பாதீங்கன்னு. ஆனா அந்த ஜனங்க யாரும் அவங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க. அவர் இப்படி போவாரு, திருப்பி வந்து ஜனங்க வந்து ஜபத்துக்கு வந்து நிற்கும் பாருங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது, என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் மேல ஒரு ஆசீர்வாதங்குது. ஹல்லேலூயா. துன்பமா உன்னை பேசுவாங்க, உங்களை அசட்டை பண்ணுவாங்க நீதி நிமித்தம் துன்பப்படும் போது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு பரலோக ராஜ்யம் நீதி நிமித்தம் துன்பப்பட்டார் பாருங்க. பரலோக ராஜ்யம் அவருடையதா இருந்தது. பரலோக ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு சென்றவரா இருக்கிறார். அப்புறம் சொல்ற, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழியை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சில பேர் அவங்கள சொன்னாலே கோச்சிப்பாங்க. நாங்க யாருக்கு, அவங்களுக்காக நான் ஏங்க பேச்சு வாங்கணும், அவங்களுக்காக நான் ஏங்க அவமானம் பண்ணோம். நான் வேதம் சொல்லுது பாருங்க. இங்க ஒரு காரியம் எடுத்துக்கங்க, யாரு ஒரு நிமிஷம் கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்துவின் மாடலை பாருங்க, எதை தெரிந்து கொள்ளணும் பாருங்க. ஆமென். நீதி நிமித்தம், என் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளை பேசினா கூட, உங்களை பொய்யாய் சொன்னா கூட பாக்கியவான். அப்ப சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் என்ன பண்ணுது, மிகுதியா இருக்கு. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே என்ன பண்ணார்கள், துன்பப்படுத்தினார்கள். ஆமென். உங்களை வந்து கர்த்தருக்காக வாழ்ந்த பார்த்து எதாவது ஒன்று பேசுவாங்க, துன்பப்படுத்துவாங்க. வேதம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா. உங்களுக்கு இருந்த முன்னாடி இந்த தீர்க்கதரிசியும் அப்படிதான் சொன்னாங்க. உங்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படி. நான் சொல்ல, கர்த்தர் நிமித்தமா வாழும்போது பல பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா துன்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தரையும் ஆலயத்தையும் மற்ற காரியத்தை விட்டு விடாதீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? விட்டு விடாதீங்க. பிரச்சனை இருக்குது இருக்குது, நானே சிலதை கோவப்படுவேன், இன்னையா பண்றேன்னு. ஆனா மனுஷன் தானே. ஆனா என்னையா பாஸ்டர் திட்டுறாரு என்ன. கர்த்தருக்காக செய்யுங்க, ஊழியத்துக்காக செய்யுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்யுங்க, கர்த்தர் நிமித்தமா செய்யுங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, உங்களை அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, நீங்க அதை செய்யணும். அதை நீங்க செய்யும் போது எப்படி செய்யணும்னா, இன்னைக்கு வருகிற பிரச்சனையை பார்க்காம பின்னாடி எனக்கு ஒரு மகிமை வரப்போகுது என்று சந்தோஷமா நீங்க செய்வீனா, நான் சொல்றேன், மோசேவை தலைவனாய் மாத்தினது போல தேவன் கிறிஸ்துவை சிங்காசனத்தில் எப்படி
அமர்த்தி அழகு பார்த்தது போல நீங்க கர்த்தர் நிமித்தமா சில காரியங்களை தெரிந்து கொண்டு இன்னைக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை பெருசா எண்ணாம கர்த்தருக்காக நீங்க தெரிந்து கொண்டு வாழ்வீங்கன்னா நிச்சயம் சொல்றேன், தலைவனாக சிங்காசனத்தில் அமருகிறவனாக உங்களுக்கென்று ஆசனங்களும் உங்களுக்கென்று பதவிகளும் உங்களுக்கென்று என்ன பண்ணுது எல்லாம் காத்து இருக்கிறதா என்ன பண்ணுது இருக்குது. எப்போதுமே என்ன பண்ணு, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, பின்னாடி வரப்போற மகிமையை பாருங்க. இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பார்த்து தான் நீங்க தெரிந்து கொள்ளணும். எனக்கு எது நல்லா இருக்குது, எனக்கு இது இப்படி இருக்குதுப்பா, அதனால் நான் இதை இப்படி தெரிஞ்சு கொண்டேன்னு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் தவறானது தெரிந்து கொள்ளும் போது அது தவறாகவே போயிடும். நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுங்க. ஏசு எதை தெரிஞ்சு கொள்றார்? இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையாக பார்க்காதுங்க, சந்தோஷத்தோடு இருங்க. பின்னாடி ஒரு நாள் எனக்கு மகிமை வரும். அதனால தான் பாருங்கள், இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் லீடர்ஷிப் போடுவோம். நம்ம அவங்கவுங்க முன்னிருந்து நடத்துவோம். இந்த லீடர்ஷிப் நடத்துறது ஒவ்வொருத்தருக்கும் பெரிய சவால். ஒவ்வொருவரும் வைத்த கட்டி வாய் கட்டும், ஐயோ எப்போ ஆளை விடு சாமி. நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அமைதியோடு செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. ஜனங்கள் கஷ்டத்தான் படுவாங்க, யாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க, புறமா தள்ளுவாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, துன்பம் கஷ்டம். இந்த பிள்ளைங்க எல்லாரையும் வச்சு கட்டி மேய்க்கிறது பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை என்ன பண்ண முடியாது, நடத்தவே முடியாது. அல்லேலூயா. சபையை நடத்தணும்னா ஒரு பெரிய கிருபை வேணும், தேவ தயவு வேணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு லீடராக இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு பெரிய என்னதுங்க, ஒரு கிருபை வேணும். ஒரு முன்னின்று நடத்துறதுக்கு ஒரு கிருபை வேணும், மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு இது வேணும். ஆமேன். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு விசுவாசிங்க. அதில் நீங்கள் உறுதியாக இருங்க, அதில் நீங்கள் நடந்து செல்லுங்க. இன்னைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஒரு நாள் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை கொண்டு வா. இன்னைக்கு சின்ன காரியத்தில் நம்ம சரியானதை தெரிந்து கொண்டா முடிவில் நம்ம வாழ்க்கையில் பெரியான காரியத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், கொண்டு போய் நிறுத்துவார். பாருங்க, சிலுவையே அதுதான். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை போல. இன்னைக்கு சரியானதை தெரிந்து கொள்ளாம நாளைக்கு பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், அமைத்து கொள்ளவே முடியாது. ஆகவே தெரிந்து கொள்ளுதல் எப்போதும் கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய திருச்சமூகத்துக்கு வருகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, சிலுவையை சகித்து சந்தோஷமாய் சகித்து அவமானத்தை எண்ணாமல் உமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவரே நீர் அப்படியாய் சென்றீர். ஆனால் தேவனோ உமக்கு சிங்காசனத்தை கொடுத்து அழகு பார்த்தது போல ஆண்டவரே, இந்த வேலையில் கர்த்தர் நிமித்தமாக ஆண்டவரே, ஊழியத்தின் நிமித்தமாக, சபையின் நிமித்தமாக, தங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, நீதி நிமித்தம், பரலோகத்தின் நிமித்தம், தேவனுடைய திட்டத்தின் நிமித்தம் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கும் இங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்படியாய் தெரிந்து கொண்டு தேவனுக்காக வாழவும், சாட்சியாய் நிற்கவும், கனி கொடுக்கவும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும், தேவன் அவர்களை பயன்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாய் காணப்படவும் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகைக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் ஜீவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நல்லவரா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே நீ நன்மையை செய்யும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்துகிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும், உடைய வியாபாரங்களையும், தொழில்களையும், சரீர சுகத்துக்கு அடுத்த காரியங்களையும் சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. உமது கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த 40 நாட்களாக ஆண்டவரை எங்களோடு கூட சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கவும், ஆராதிக்கவும், வசனத்தை கேட்க வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவருடைய வேண்டிக் கொண்ட காரியங்களெல்லாம் தந்தரலும் ஆண்டவரே. உமது கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எல்லா நிகழ்ச்சிகளை செய்த பிள்ளைகளுக்காக தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் வாழ்த்துறோம். அந்த பிள்ளைகள் மேல கிருபை இருக்கட்டும். முன்னின்று நடத்துற அந்த வாலண்டியர்ஸ்க்காக